Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. Class 10th நம்ம first chapter complete பண்ணிட்டோம். அதாவது relations and functions என்ன அப்படின்றத complete பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம chapter 2 start பண்ண போறோம். That is numbers and sequences. Numbers and sequencesல first numbersல ஒரு சில important result அதாவது என்னன்னா பின்னாடி படிக்க போற டாபிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பேசிக் நாலேஜ் தட் இஸ் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்படி ஃபேக்டர் தியரம் ஒரு சில தியரம்ஸ் எல்லாம் வந்து நம்ம இப்போ நம்பர்ஸில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்பர்ஸ் நம்ம வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் எல்கேஜி யூகேஜிலேருந்தே நம்ம படிச்சுட்டு வரோம். நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? 1 to 100 இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது 1 to 1000 அது மாதிரி 1 to million ட்ரில்லியன் அப்படி போயிட்டுருக்கு. அந்த நம்பர்ஸை ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் ஒரு பெக்யூலியரான விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தை எல்லாமே வந்து முன்னாடியே வந்து நம்ம மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாமே எப்படி அந்த நம்பர் ஃபார்ம் ஆகுச்சு, அந்த நம்பரில் எப்படி ஆப்ரேஷன் பண்ணால் எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றது எல்லாமே நம்ம மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ண ஒரு சில தியரம்ஸ், அதாவது ஒரு சில கண்டுபிடிப்புகளை தான் இன்றைக்கி நம்ம தியரம்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஈக்லிட் டிவிஷன் லெம்மா. ஈக்லிட் டிவிஷன் லெம்மா. ஈக்லிட் டிவிஷன் லெம்மா. ஈக்லிட்ன்றவர் யாருன்னா he is father of geometry. ஜாமெட்ரியோட ஃபாதர் இவர் தான். இவர் வந்து ஜாமெட்ரியில் நிறைய ரிசல்ட்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால தான் இதை இவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஈக்லிடுன்றது இவர் இதில் கண்டுபிடிச்ச ஒரு அல்காரிதம் தான். ஈக்லிட் கண்டுபிடிச்ச ஒரு அல்காரிதம் தான் இதில் நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் லெசனாக வச்சுருக்காங்க. தட் இஸ் ஈக்லிட் டிவிஷன் லெம்மா. லெம்மானா என்ன? லெம்மான்றது என்னன்னா சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் an algorithm. இப்போ அல்காரிதம்னா என்ன? அல்காரிதம்னா என்ன? நம்ம என்ன சொல்வோம்? ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் அரைவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் அல்காரிதம்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து நான் ஒரு சொல்யூஷன் அரைவ் பண்ணணும்னா எனக்கு பர்டிகுலர் ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸை 1 by 1 என்னன்னு சொல்லுவான்னா ஒரு ஸ்டெப்பையுமே அல்காரிதமோட ஒரு லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அல்காரிதம்ன்றது என்னென்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸு. அந்த ஸ்டெப்ஸை தான் அல்காரிதம்னு சொல்கிறோம். லெம்மான்றது என்னென்னா அதில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டு. அல்காரிதம்ன்றது பெருசாக இருக்கும். லெம்மான்றது அதோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன், அதாவது இட் இஸ் அ மினி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யுவர் அல்காரிதம். இதிலேருந்து வர ரிசல்ட்டை வச்சு தான் பெரிய அல்காரிதம் ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஈக்லிட் டிவிஷன் லெம்மான்றது எதுக்காக நம்ம படிக்கிறோன்னா அடுத்தது நம்ம ஈக்லிட் டிவிஷன் அல்காரிதம்னு ஒன்று படிக்க போகிறோம். ஸோ அந்த அல்காரிதத்துக்கு என்ன வேணும்? லெம்மா வேணும். லெம்மான்றது அதோட கொஞ்சம் பார்ட் ஆஃப் அ ரிசல்ட். அல்காரிதம்ன்றது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அதோட ஒரு பர்டிகுலர் பார்ட்டை தான் நம்ம என்னன்னு படிக்க போகிறோம்? லெம்மான்னு படிக்க போகிறோம். ஓகேங்களா? அதான் சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் அன் அல்காரிதம். ஒரு அல்காரிதத்தோட குட்டி பார்ட்டு தான் வந்து லெம்மா. ஸோ ஈக்லிட் கண்டுபிடிச்சதுனால ஈக்லிட். லெம்மான்றது அல்காரிதத்தோட ஒரு பர்டிகுலர் பார்ட். டிவிஷன், ஈக்லிட் டிவிஷன் லெம்மான்னு ஏன் சொல்கிறோம்? டிவிஷன்ன்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லெம்மா, அதாவது சம் ஸ்டெப்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் வாட் அது எதுக்காக ஓரியன்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து டிவிஷன் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா என்ன? ஈக்குவல் டிவிஷன் லெம்மானா என்ன? நார்மலாக நீங்கள் எப்படி டிவைட் பண்ணுவீங்க? நார்மலாக நான் என்ன பண்ணுறேன்? 17 டிவைடட் பை 5ன்னு கொடுக்குறேன். எப்படி டிவிஷன் பண்ணுவீங்க? நீங்கள் 17 5ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 5 3s are 15, ரிமைண்டர் 2. இப்படி தான் வந்து நார்மலாக வந்து நீங்கள் ஒரு டிவிஷனை பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இந்த டிவிஷனை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு இருப்பீங்க. இது என்ன? இட் இஸ் அ டிவிடெண்ட். அதாவது எந்த நம்பரை நம்ம வகுக்க போகிறோமோ, எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ண போகிறோமோ, that is nothing but
டிவிடெண்ட் இல்லைன்னா டிவைடெண்ட்னு சொல்லுவாங்க, டிவிடெண்ட் எப்படினாலும் பாருங்கள் ப்ரொனன்சியேஷன். நெக்ஸ்ட்டு இது என்ன? இட் இஸ் டிவைசர். எதால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம்? தட் இஸ் நத்திங் பட் அ டிவைசர். ஓகேவா? டிவைசர். இது என்ன? 3. 3 is nothing but a quotient. 3 is nothing but a quotient. 2 என்னது? It is a remainder. இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்வலாகவே தெரியும். ஓகேங்களா? இது என்னது? இப்போ ஒரு நம்பரை நான் ஒரு நம்பரால் டிவைட் பண்ண சொல்கிறேன்னா அந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கோஷன்ட் கிடைக்கும். அது எதோட மல்டிப்பிளோ அது வந்து கோஷன்ட்டு. அதோட ரிமைண்டர் டிவைட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற ரிமைண்டர் பார்ட் என்ன? அது ரிமைண்டர். இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நம்ம எப்போலேருந்து படிச்சுட்ருக்கோம். இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? லெம்மா. இது எதுக்காக நம்ம படிக்கிறோம் இப்போ 10th கிளாஸில் வந்து டிவிஷன் அப்படின்னா, இதை வந்து இந்த டிவிஷனுன்றத நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷனாக எழுத போகிறோம், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுத போகிறோம். ஓகேவா? அந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் ஈக்குலிட் டிவிஷன் லெம்மா. இது எதுக்காக அது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எதுக்காக இதை நம்ம இது மாதிரி எழுதுகிறோன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த 17 கேன் பி ரிட்டர்னஸ். நம்ம 17 எப்படி எழுதலாம் சொல்லுங்கள்? இப்போ இந்த 17 இந்த டிவிஷன் ப்ராசஸ் வச்சு நான் எப்படி எழுதலாம்? 5 into 3, அதாவது டிவைசரையும் கோஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் ரிமைண்டர் 2. 5 3s are 15 plus 2. கரெக்டாக? நான் இங்கே இருக்கிறத அப்படியே இந்த ஃபார்மில் எழுதியிருக்கேன். பாருங்கள், 17 நான் 5ஆல் வகுக்கிறேன். அந்த 5ஆல் வகுத்து எனக்கு வர ப்ராசஸ் தான் இது. இதை நான் வந்து இந்த மாடலில் எழுதுகிறேன். அப்புறம் 17 நான் எப்படி பிரிக்கலாம்? 5 3s are 15 ப்ளஸ் ரிமைண்டர் 2. 15 plus 2 17. LHSும் RHSும் ஈக்குவல். இதை நான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதுனேன். எப்படி? A is equal to B. 3ன்றது என்ன? quotient. So I am representing by means of Q. B ன்றது quotient. sorry 3ன்றது quotient இங்க. 2ன்றது என்ன? remainder. So R. இது என்னன்னு எழுதுறோம்? A is equal to BQ plus R. That is dividend. Aன்றது என்ன? dividend. Dividend is equal to divisor into quotient plus remainder. புரியுதுங்களா? dividend is equal to, இதை ஒரு மனப்பாடமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த டிவிஷன் உங்களுக்கு தெரியும். இந்த டிவிஷன்லேருந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். புரியுதுங்களா? ஓகே. இந்த ரிமைண்டர் வந்து எது வரைக்கும் நம்மளுக்கு ரிமைண்டர் வரலாம்? சப்போஸ் இங்கே 18 இருந்துச்சுன்னா எனக்கு 3 ரிமைண்டர் வரும். 19 இருந்துச்சுன்னா எனக்கு 4 ரிமைண்டர் வரும். 20 இருந்ததுன்னா எனக்கு ரிமைண்டரே வராது. ஸோ வாட் ஆர் த ரிமைண்டர்ஸ் பாசிபிள்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 2க்கு இதுக்கு, அதாவது ரிமைண்டர் இஸ் லெஸ் தென் மாடுலஸ் பி. பின்றது என்ன? டிவைசர். டிவைசரை விட கம்மியாக தான் இருக்கும் ரிமைண்டர். அது உங்களுக்கே தெரியும். டிவைசரை விட கம்மியாக தானே இருக்கும். அதிகமாக இருந்ததுன்னா அது எப்படி ரிமைண்டரில் வரும்? வராது. ஸோ அதை தான் நான் இந்த ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு ஃபங்க்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இது என்ன ஃபங்க்ஷன்? இப்போ A is equal to BQ plus R. A is dividend, B is divisor, Q is quotient plus remainder R. அந்த R எப்படி இருக்கும்? 0 less than or equal to R less than modulus B. That is plus minus. அது ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு வேண்டியது அந்த வேல்யூ, பர்டிகுலர் இன்டீஜரை மட்டும்தான் வச்சு பார்த்து நம்மளுக்கு ரிமைண்டர் சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு ரிமைண்டர் நெகட்டிவில் வருமா? வராது. ஒன்லி த ரிமைண்டர் வில் பி இன் பாசிட்டிவ். ஓகேவா? சரியா? இந்த ப்ராசஸ், அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் என்னென்னா ஈக்லிட் டிவிஷன் லெம்மா. தட் இஸ் EDL. ஷார்ட் ஃபார்ம் EDL, Euclid Division Lemma. அப்படின்னா என்னென்னா, it is nothing but a dividend is nothing but a multiplied, that is a product of divisor into quotient plus remainder. ஓகேவா? புரியுதுங்களா? இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு? ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கொஷின்ஸ் இருக்குது. A வந்து 17, நான் B வந்து -3, A 17, B வந்து -3ன்னு இருக்குது. இப்போ நான் இதுக்கான
what quotient to remainder கண்டுபிடிக்கணும் using this Euclid division lemma. Find Q and R using Euclid division lemma. Simplified எழுதுற Euclid division lemma. எப்படி பண்ணுவீங்க? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்றது 17, ஃபார்முலா பின்றது -3q + r. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் என்ன வேல்யூ புட் பண்ணால், இதில் எந்த வேல்யூ புட் பண்ணால் உங்களுக்கு 17 வரும்னு பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த வேல்யூ புட் பண்ணால் க்யூக்கும் ஆருக்கும் எனக்கு 17 வேல்யூ வரும்னு பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? ரிமைண்டர் வந்து எப்படி இருக்கணும்? 0 ≤ mod b. mod b என்ன நம்மளுக்கு -3. -3 என்ன ஆகும்? 3. ஸோ ரிமைண்டர் வந்து 3ஐ விட கம்மியாக தான் இருக்கணும். ரிமைண்டர் ஷுட் பி less than 3. ஸோ அதை வச்சு பார்த்தோன்னா என்ன வரும் பாருங்கள், 17 = -3. எனக்கு இங்கே என்ன வேல்யூ வரும்? 3ஆல் அதிகமான நம்பர்ஸ் வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும்? 3 7s are 21. 21லேருந்து எதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 17 வரும்? -21 என்ன வரும்? +4. ஓகே, இல்லைன்னா இப்படி பண்ணுங்க, -3 -18 ரிமைண்டர் என்ன? 1. பாருங்கள், -18 + 1 என்ன உங்களுக்கு கிடைக்கும்? 17. ஓகேவா? ஸோ கோஷன்ட் என்ன? q = 6, r = 1. ஓகேவா? q = 6, r = 1. இந்த ஈக்குவலிட் டிவிஷன் லெம்மாவை வச்சு தான் ஈக்குவலிட் டிவிஷன் அல்காரிதமும் பண்ண போகிறோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், எப்படி நீங்கள் கோஷன்ட் டு ரிமைண்டரும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றது இதே கூட எடுத்துக்கலாம். இப்போ ஏ வந்து 17 வச்சுக்கோங்க, பின்றது 5. ஓகே, சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. A17 B5. இங்கே என்ன இருக்குது? A17 B5. இப்போ நான் Q ஆரும் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃபார்முலா என்ன? A = BQ + R. ஓகேவா? இப்போ ஏன்றது என்ன? 17, பின்றது என்ன? 5, க்யூன்றது எனக்கு தெரியாது, ஆர்ன்றது எனக்கு தெரியாது. இப்போ இந்த க்யூக்கும் ஆருக்கும் என்ன வேல்யூ புட் பண்ணால் எனக்கு 17 வரும்னு பார்க்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குது நம்மளுக்கு. ஆருக்கான கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? 0 ≤ R less than B. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே பின்றது என்ன? 5. ஸோ <5. ரிமைண்டர் எப்பயுமே 5ஓட கம்மியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வேல்யூ புட் பண்ணால் உங்களுக்கு அப்படி வரும் பாருங்கள். 5 3s are 15 + 2. கரெக்டா? க்யூக்கு பதிலாக 3, ஆருக்கு பதிலாக 2. ஸோ ஆர் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஆர் இஸ் less than 5. கரெக்டா? கரெக்டு. ஸோ திஸ் இஸ் 17. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? கோஷன்ட் இஸ் நத்திங் பட் 3, ரிமைண்டர் இஸ் 2. புரியுதா? இன்னொரு கண்டிஷன், சப்போஸ் ஏ வந்து 17, பி வந்து -3. A17 B-3. இப்போ எனக்கு எப்படி வரும் பாருங்கள். 17 = -3 into B, sorry, -3 into Q + R. ஓகேவா? இப்போ நீங்கள் பாருங்கள், எனக்கு இங்கே பாசிட்டிவ் டேர்ம் இருக்குது, எனக்கு இங்கே நெகட்டிவில் இருக்குது. ஸோ எனக்கு பாசிட்டிவில் வேணும்னா கோஷன்ட் எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருந்தால் தான் பாசிட்டிவ் ஆகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ தான் ப்ளஸ் ஆகும். ரிமைண்டருக்கான கண்டிஷன் என்ன? 0 <r R less than B என்ன? -3. அது மாடுலஸில் வரும்போது <3. இந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் எனக்கு என்ன வேல்யூ போட்டேன்னா, எனக்கு வந்து 3ஓட எந்த மல்டிபிள் வந்து 17க்கு பக்கத்தில் இருக்குது? 5. அதாவது 3 5s are 15. 15 கூட சம் வேல்யூஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 17 வந்துடும். ஸோ க்யூவோட டேர்ம் நான் என்ன போடலாம் சொல்லுங்கள்? எனக்கு பாசிட்டிவில் வரணும். ஸோ -5. ஸோ 5 3s are 15 + 2.
So Q is nothing but -5, R is nothing but 2. இங்கே பாருங்க இந்த condition satisfied R should be less than 3. So R is less than 3. So இந்த condition satisfied. இது என்னது? Euclid Division Lemma. ஓகேங்களா? இந்த Euclid Division Lemma தான் வந்து உங்களுக்கு Euclid Division algorithmத்தோட பேஸ். Euclid Division algorithmத்தோட பேஸ். இதில் இருக்க ஒரு ஸ்டெப்பை தான் அந்த அல்காரிதத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? Euclid Division Lemma புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் Euclid Division algorithmத்தில் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, thank you.